உலுஹியாவை யார் கொடுக்க வேண்டும்? ஒருவருக்கு பெருநாள் தினத்தன்று தனக்கு தன்னுடைய குடும்பத்தினருக்கு தேவையான அளவுக்குள்ள செல்வம் போக மீதி இருந்தால் குர்பான் கொடுக்குற அளவுக்கு உண்டான வசதி வாய்ப்பு இருந்தால் அவர் குர்பான் கொடுக்கணும், உலுஹியா கொடுக்கணும் அப்படிங்கிறத இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒரு ஆளுக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவு இருந்தால் அவர் குர்பான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுங்க நமக்கு என்ன தெரியும். இப்போ தங்கமாக இருந்தாக 87.5 கிராம், அதாவது அரை கிராம் குறைய 11 பவுன், இந்த அளவுக்கு இருந்தால் ஜக்காத்து கடமையாகும். இந்த அளவுக்கு ஒரு ஆள் இருந்தால் அவர் குர்பான் கொடுக்கணும். வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் இருந்தால் ஜக்காத்து கடமையாகும். அப்போ 612 கிராம் வெள்ளியோ அல்லது அதனுடைய தொகையோ, அந்த விலை மதிப்புள்ள தொகையோ இருந்தால் அவர் குர்பான் கொடுக்கணும். ஆனால் இந்த குர்பான் கொடுக்கறதுக்கும் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், இந்த அளவுக்கு தங்கமோ வெள்ளியோ இருந்து ஒரு வருடம் ஆனால் தான் ஜக்காத்து கடமையாகும். அந்த அளவுக்கு வந்துட்ட உடனே கடமையாகாது. இப்போ 87 கிராம் தங்கம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமைங்கிறோம். 87 கிராம் ஒரு ஆளுக்கு வந்துச்சு, வந்த உடனே ஜக்காத்து கடமையாகிறாது. அது ஒரு வருடம் முழுவதும் இருந்தால்தான் ஜக்காத்து கடமையாகும். வெள்ளியும் அப்படித்தான். 612 கிராம் இருந்தாக்கா ஜக்காத்து கடமைங்கிறோம், வந்த உடனே இல்லை, அது ஒரு வருடம் முழுவதும் உடைய கையில் இருந்தால் தான். ஆனால் குர்பானுக்கு அப்படி இல்லை. அந்த பெருநாள் தினத்தன்று இந்த மதிப்புள்ள தொகை, அதாவது தங்கமோ அல்ல வெள்ளியோ அல்லது வெள்ளியினுடைய மதிப்புள்ள தொகையோ பணமோ இருந்தாக்கா அவர் குர்பான் கொடுக்கணும் அப்படிங்கிறத இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போது ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு உலுஹியா கொடுப்பது ஷாஃபி மதஹப் பிரகாரம் சுன்னத்துங்க. அதே நேரத்தில் ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க அது வாஜிபா அப்படிங்கிறாங்க. இது இப்படி சுன்னத்துன்னு சொல்கிறதுக்கும் வாஜிபுன்னு சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஹதீஸு தான். இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஆய்வு செய்து சட்டங்களை இமாம்கள் சொல்லுகின்ற போது இந்த கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. ஷாஃபி இமாம் சுன்னத்துங்காங்க அப்படிங்கிறது சொல்கிறது காரணம் ஹதீஸு தான். ஹனஃபி இமாம் உலுஹியா கொடுக்குறது வாஜிபுன்னு சொல்ல காரணமும் ஹதீஸ் தான். ஹனஃபி இமாம் ஏன் வாஜிபு அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டால், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆளுக்கு உலுஹியா கொடுக்குற வசதி வாய்ப்பு இருந்தும் கூட அவர் உலுஹியா கொடுக்கலன்னு சொன்னால் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் பெருநாள் தொழுகிற இடத்துக்கு வர வேணாம், தொழ வேணாம் அப்படிங்கிறாங்க. இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் அந்த அன்னைக்கு முக்கியமான வணக்கம் உலுஹியா, அதையும் கொடுக்கல. அல்லாஹ்க்கு மிகவும் பிடித்தமான காரியம் உலுஹியா கொடுப்பது, அதையும் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு எச்சரிக்கை செய்வதற்காக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உலுஹியா கொடுக்காதவங்க, வசதி இருந்தும் கூட உலுஹியா கொடுக்காதவங்க அவங்க தொலை வர தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பு காட்டியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு அவங்க கண்டிப்பாக சொல்லியிருக்கிறதுனால உலுஹியா கொடுக்கறது வாஜிபு அப்படிங்கிறத இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா நகரம் போகிறாங்க, 10 வருஷங்கள் இருக்கிறாங்க. அந்த 10 வருட காலத்திலும் விடாமல் அவர்கள் உலுஹியா கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. இதுவும் கூட அது வாஜிப் கட்டாயம் அப்படிங்கிறத அறிவிக்கிறது என்பது அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆய்வாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, இல்லைங்க உலுஹியா கொடுக்குற சுன்னத்து தான். ஏன்னா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, பொருள் செல்வத்தில் ஜக்காத்தை தவிர வேறு எந்த கடமையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸு இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, உலுஹியா கொடுக்கறது அப்படிங்கிறது கட்டாயம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஜக்காத்து மட்டும்தானே பொருளில் கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உலுஹியா கடமைன்னு சொன்னாக்க 2ல் கடமையாக போயிடுது. ஜக்காத்தும் உலுஹியாவும் பொருளில் கடமைண்டாகுது. அதனால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஜக்காத்துங்கிறது கடமைன்னு வச்சுக்கிறலாம், உலுஹியாங்கிறத சுன்னத்துன்னு வச்சுக்கலாம் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், ஹனஃபி மதஹபுங்கிறோம், ஷாஃபி மதஹபுங்கிறோம், இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருகிறது. காரணம் என்ன? எல்லாம் ஹதீஸுகளுடைய ஆய்வின் அடிப்படையில் வெளிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அதனால் ஹனஃபி மதஹப் பிரகாரம் உலுஹியா கொடுக்கறது வாஜிபு, ஷாஃபி மதஹப் பிரகாரம் உலுஹியா கொடுக்குற சுன்னத்து. சரி, யாரு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, ஒரு ஆளுக்கு பெருநாள் அன்னைக்கு தனக்கு தனது குடும்பத்தினருக்கு தேவையான உணவு, உடை, செலவு கொண்டான பணம் இவைகள் போக மீதம் அவரிடம் செல்வம் இருந்தால் அவர் உலுஹியா கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க, ஒருவரிடம் ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு ஜக்காத்து கடமையாகும்ல, அந்த அளவுக்கு உண்டான செல்வம் இருந்தால் உலுஹியா கடமையாகும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஜக்காத்து எப்போ கடமையாகும்? நமக்கெல்லாம் தெரிந்தது தான். தங்கமாக இருந்தால் 87 கிராம், அரை கிராம் குறைய 11 பவுன், இந்த அளவுக்கு இருந்தால் ஜக்காத்து கடமையாகும். அதே
போல வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் இருந்தால் ஜக்காத்து கடமையாகும். ஆனால் ஜக்காத்து கடமையாகிறதுக்கும் உதவியா கொடுக்கறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. ஜக்காத்து கடமையாகுங்கிறது இந்த அளவு தங்கமோ வெள்ளியோ வந்த உடனே கடமையாகிறாது. இந்த அளவு தங்கம் வந்து அது ஒரு வருடம் அவருடைய கையில் இருந்தால் தான் கடமையாகும். வெள்ளியும் அப்படித்தான். அல்லது வெள்ளியுடைய விலை உள்ள அந்த பணம் மதிப்பு இருந்தாலும் கடமையாகும், ஒரு வருடம் முழுவதும் இருந்தால். ஆனால் உதவியா கொடுக்கறதுக்கு ஒரு வருடம் முழுவதும் அந்த தொகை இருக்கணும், அல்ல அந்த தங்கம் இருக்கணும், அல்ல அந்த வெள்ளி இருக்கணும் கிடையாது. பெருநாள் அன்னைக்கு அந்த தொகை இருந்துட்டா, அதாவது 87 கிராம் தங்கம் இருந்துட்டாலும் 612 கிராம் வெள்ளி இருந்துட்டாலும், அல்லது 612 கிராம் வெள்ளி இருக்குதுல்ல, அதனுடைய விலை போட்டு பார்க்கணும் எவ்வளவு ரூபாய் மதிப்பாகுதுன்னு. அந்த அளவு பணம் இருந்தாலும் அவர் உதவியா கொடுக்க வேண்டும் என்று ஹனஃபி இமாம் சொல்லி காட்டுகிறார்கள்.